சாப்பிடுவேன். எள்ளும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு கோயிலுக்கும் போவேன். என் மாமியார் பார்க்கவும் ஒரு தடவை 2, 3 தடவை பார்க்கும். அதுக்கப்புறம் போதும் போதும் நீ மூடிட்டு இரு, ஊரில் உள்ள சாமியை கும்பிடு போதும் அப்படின்னு சொல்லும். இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிட்டாங்க. கேமரா வேறு பார்த்தா கோவிலில் திட்டுவானுங்கிறதுனால கேமராவையும் ஹைட் பண்ணி சும்மா வச்சுருந்தேன். ஆனால் ஐயர் அவங்க வேணும்னா அவங்களாம் ஐயர்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோலாம், வீடியோ. அது நான் ஃபஸ்ட்லாம் ரொம்ப எடுக்க மாட்டேன் சாமியை. ஐயோ சாமியை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு பேசாமல் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஐயரே எல்லோரும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களா, அதனால் அப்புறம் நமக்கு என்ன, நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் நான் எடுக்க மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். அதுக்கப்புறத்துலேருந்து நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சாட்டர்டே சனீஸ்வரர் இருக்காரா, அவருக்கு ஆப்போசிட் சைடில் தான் சிவனுக்கு உள்ள பார்வதி இருப்பாங்க. அந்த அம்பாள் பேர் என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். சிவனோட பேரும் எனக்கு தெரியாது. திருநள்ளாறு 1000 தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் சிவனோட பேர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த லெவலில் தான் இருப்பேன். இது வேறு எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க வேறு மறைச்சிக்கிறாங்க. கேமரா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள வேறு யாராவது பார்த்தா சத்தம் போடுவாங்களோன்னு வேறு ஒரே பீதியாக இருந்தது. ஏன்னா அவர் திருநள்ளாறா, அதனால. இல்லாட்டி நார்மல் கோயிலாக நான் பாட்டுக்கு எடுத்துருவேன், நிறைய பேர் எடுப்பாங்க. இங்கே யாரும் எடுக்கவும் இல்லை. இவர் வேறு அப்பப்போ மறைச்சிக்கிறாரு. தரை போட்டே வச்சுருந்தாங்க, ரொம்ப நேரம் தரை போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அதுவும் அபிஷேகம் பண்ணுறதும் லேட் பண்ணுறாங்க. வேறு தரை போட்டு வச்சுட்டு யார் காசு கொடுக்குறாங்களோ காசு வாங்கிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க, யார் காசு கொடுக்குறாங்களோ காசு வாங்கிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலே ரொம்ப நேரம் ஆகுது. இல்லைன்னா சீக்கிரமாக இது பண்ணியிருப்பாங்க. அதனாலே சீக்கிரமாக பண்ணலை, ரொம்ப நேரம். அப்போ தானே ஏன்னா முன்னாடி நிறைய பேர் ஃப்ரீயாக இருந்தாங்களா, அடுத்து போக போக நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. அப்படி தான் அது வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லைனா சுவாமிக்கு அவங்க பண்ணுறதே டைம் ஆகிறதுனால சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அப்போ தான் நினச்சேன், அடா பாவீங்களா எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் நிற்க வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு தரை போட்டே 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்கு இருக்கும். தாராளமாக 1/4 மணி நேரத்துக்கு மேலே வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலை, ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு ஸ்க்ரீனை விளக்கிட்டு அபிஷேகம் பண்ணவே ஆரம்பித்தா. அது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. எவ்வளோ கூட்டம்ன்றீங்க, கொய்யாமையானா அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம். கூட்டம் உங்கள் வீட்டு கூட்டம் எங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, அவ்வளோ கூட்டம். எப்பயும் நான் நினச்சேன் சுவாமி தான் ஃபோக்கஸ் ஆகிறாருன்னு. அப்புறம் தான் பார்த்தா இது சைடில் உள்ள பிள்ளையார் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்தாரா. பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா பிள்ளையார் தெரிவார்.